ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் சாப்டர் 12 களப்பெயர் முறைமையில பெயர் சேவையகங்கள் பார்க்க போறோம். இந்த பெயர் சேவையகங்கள் அப்படின்னா நேம் சர்வர். எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா களப்பெயர்கள் எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். களப்பெயர் வழியில் சேமித்து வைக்க வேண்டிய தகவல்கள் மிகவும் அதிகம். ஓகே, இந்த களப்பெயர் வெளியில வந்து தகவல்கள் அதிகமா சேமித்து வைக்கணும். அந்த தகவல்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா கோரிக்கைகளா இருக்கும். ஸோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நெட்டை வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே கோரிக்கைகள் வைப்பாங்க. கோரிக்கைகள்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த யூஆர்எல் சர்ச் பண்றது தான். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களும் அவங்கவங்களுக்கு தேவையான யூஆர்எல் வந்து சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாரி பல கோரிக்கைகள வந்து சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணக்குள்ள இதுக்கு வந்து ஒரு கணினி வந்து போதுமானதா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கணினி, ஒரு சர்வர மட்டும் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த கணினியிலிருந்து தரவுகளை அணுகுவதில் தடை ஏற்பட நேர்ந்தால் அது நம்பகத்தன்மை இல்லாததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இப்ப யூஆர்எல் நம்மளே சர்ச் பண்றோம். இப்ப tnschools.gov.in அப்படிங்கிற ஒரு யூஆர்எல் சர்ச் பண்றோம். இப்ப சர்ச் பண்ண உடனே அந்த வெப் பேஜ் நமக்கு கிடைச்சதுன்னா ஓகே. அந்த வெப் பேஜ் வரல அப்படின்னா, அது நம்பகத்தன்மை இல்லாததா மாறிடும். திரும்ப அதில போய் நம்ம சர்ச் பண்ணா யோசிப்போம். இந்த பேஜ் நமக்கு கிடைக்குமோ! இல்லையோ! சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்பகத்தன்மை இல்லாததா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு பல கணினிகளுக்கு தகவல்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும். ஓகேவா? ஒரே கணினி தான் போதுமானதா இருக்காது. தகவல் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, தகவல்கள வந்து பல கணினிக்கு பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு செய்ய சிறந்த வழி, முழு வெளியையும் களங்களாகவும், துணை களங்களாகவும் பிரிக்க வேண்டும். ஓகே. அந்த களப்பெயர் வெளிய வந்து களங்களாகவும், அந்த களங்கள துணை களங்களாகவும் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த டிஎன்எஸ் வந்து அனுமதிக்குது. டிஎன்எஸ் எதுக்கு அனுமதிக்குது? களங்கள வந்து துணை களங்கா பிரிக்க அனுமதிக்குது. இதன் மூலம் பிரச்சனைக்கான தீர்வும் பெறப்பட்டு சேவையகங்களின் படிநிலை வரிசையும் கூட பராமரிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வும் இது மூலியமா கிடைக்கும். அதே மாரி படிநிலை வரிசை அப்படின்னா வந்து அந்த ஹைரார்க்கிக்கல் மாடல்ன்னு சொல்லுவோம். மரக்கிளை அமைப்புல அணுகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதையும் பராமரிக்கிறதுக்கு இந்த டிஎன்எஸ் யூஸ் ஆகும். பெயர் சேவையகங்கள் தரவை சேமித்து அவற்றை வினவும்போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. ஓகேவா? ஸோ வாடிக்கையாளர்கள்னா யூசர் தான். யூசர் வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா, அதோட தரவெல்லாம் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? பெயர் சேவையகங்கள்ல இருக்கும். அந்த பெயர் சேவையகங்கள்லேருந்து வாடிக்கையாளருக்கு கிடைக்கும். பெயர் சேவையகங்கள் என்பது கணினியில் இயக்கப்படும் நிரல்கள் ஆகும். மேலும் இவை சேவையகத்தில் உள்ள அனைத்து மண்டல தரவுகளையும் சேமித்து வைத்திருக்கும். ஓகே. ஸோ அந்த மண்டல தரவுகள், அந்த ஸோனுக்கான அந்த டேட்டா எல்லாமே வந்து இந்த பெயர் சேவையகத்தில தான் சேமித்து வச்சிருப்பாங்க. பெயர் சேவையகம் என்பது களப்பெயர்வழியின் மிக முக்கிய அங்கமாகும். இது களப்பெயரை ஐபி முகவரியாக மாற்றுகிறது. ஓகே. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? களப்பெயர் அப்படிங்கிறது இப்போ இந்த tnschools.gov.in அப்படிங்கிறது ஒரு களப்பெயர். அத வந்து என்னவா மாத்தும்? ஐபி முகவரியா மாத்தும். ஐபி முகவரியா மாத்துனா தான் அந்த பெயர் சேவையகத்துக்கு புரியும். அந்த பெயர் சேவையகம் வந்து அந்த ஐபி முகவரியா சேஞ்ச் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். பெயர் சேவையகமானது களப்பெயர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐபி முகவரிகள் அடங்கிய டிஎன்எஸ் தரவுத்தளத்தை உள்ளடக்கியது. இப்போ பெயர் சேவையகம் வந்து ஒரு களப்பெயரை ஐபி முகவரியா மாத்துதுன்னு சொல்லும். அப்போ அதுகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஐபி முகவரி இருக்கும். அதுமாரி அந்த டிஎன்எஸ் தரவுத்தளமும் இருக்கும். இது இருந்தா தான் அதனால அந்த களப்பெயரை ஐபி முகவரியா சேஞ்ச் பண்ணி குடுக்க முடியும். உலகளாவிய பயன்பாட்டிற்கு அதிக எண்ணிக்கையிலான களப்பெயர்கள் தேக்கி வைக்க வேண்டிய தேவை இருப்பதால், பல சேவையகங்கள் படிநிலை முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? ஸோ உலகளாவிய பயன்பாடு எல்லாருமே வந்து நெட்ட யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பல களப்பெயர்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு களப்பெயர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கவங்களுக்கான அந்த யூஆர்எல் அட்ரஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நெறைய களப்பெயர்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தேக்கி வைக்கணும். ஒரு இடத்துல சேமித்து வச்சிருந்தா தானே அதுக்கான ஐபி முகவரிய வந்து எடுத்துக் குடுக்க முடியும். ஸோ அதனால பல சேவையகங்கள படிநிலை முறையில் இணைச்சு வச்சிருப்பாங்க. ஓகே. படிநிலை முறைனா அதான் மரக்கிளை அமைப்புல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெயர் சேவையகங்கள் களப்பெயர்களை தேடும் முக்கிய பணியை செய்கிறது. உங்களது கணிப்பொறியில் ஒரு வலைதளத்தை தேடும்போது, உள்ளூர் பெயர் சேவையகம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரை வெவ்வேறு பெயர் சேவையகங்களை வினவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வெப் வெப் அட்ரஸ் வந்து சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு அந்த உள்ளூர் பெயர் சேவையகம் தான் வந்து சர்ச் பண்ணும். அந்த ஐபி முகவரியை தேடும். அதுகிட்ட இருந்துச்சு. அதாவது அந்த உள்ளூர் பெயர் சேவையகம்னா ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர். அதுகிட்ட அதோட ஐபி அட்ரஸ் இருந்ததுன்னா டைரக்ட்டா குடுக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, வேற வேற சேவையகங்கள்ட்ட இந்த உள்ளூர் பெயர் சேவையகம் வந்து சர்ச் பண்ணும். கடைசியாக அந்த களப்பெயருக்கான ஐபி முகவரியை கண்டறிந்து உங்களது கணிப்பொறிக்கு கொடுக்கிறது. ஓகே. ஸோ ஒரு ஒரு சேவையகமா அது சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு அந்த ஐபி முகவரி எந்த சேவையகத்துலேருந்து கிடைக்குதோ, அத எடுத்து நம்மளோட ஸ்க்ரீன்ல அது காமிக்கும்.
ஸோ அந்த மாரி காமிக்கக்குள்ள நம்ம தேடுன வலைப்பக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெயர் சேவையகங்களின் வகைகள். ஃபர்ஸ்ட்டு மூலப்பெயர் சேவையகம். இது முழு டிஎன்எஸ் மர அமைப்பை கொண்டிருக்கும் உயர்மட்ட சேவையகம் ஆகும். ஓகே. மூலப்பெயர் சேவையகம்னா ரூட் நேம் சர்வர். ஸோ ஒரு முழு மர அமைப்பு. அதாவது அந்த படிநிலை மாதிரியில பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி ஒரு ஒரு மர அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய சேவையகம் தான் மூலப்பெயர் சேவையகம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஐகேன் என்ற இணைய நிறுவனத்தினால் பராமரிக்கப்படுகிறது. இதில் 13 சேவையகங்கள் உள்ளன. ஓகேவா? ஸோ மூலப்பெயர் சேவையகம்னா மர அமைப்பை கொண்டிருக்கும் உயர்மட்ட சேவையகம். ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதால அது உயர்மட்ட சேவையகம் அப்படின்னு சொல்றாங்க. இத பராமரிக்கிறது வந்து ஐகேன் நிறுவனம். ஓகே. இதில 13 சேவையகங்கள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு முதன்மை பெயர் சேவையகம். பிரைமரி மாஸ்டர் நேம் சர்வர். ஸோ இது மண்டல வள பதிவுகளை கொண்டுள்ளது. இந்த பதிவுகள் நிறுவனங்களை போன்ற களப்பெயர் உரிமையாளர்களால் புதுப்பிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ மண்டல தரவுகள் எல்லாமே வந்து இந்த முதன்மை பெயர் சேவையகத்தில இருக்கும். இத பராமரிக்கிறது வந்து நிறுவனங்கள் தான். ஓகேவா? ஸோ நிறுவன உரிமையாளர்களால தான் இது பராமரிக்கப்படும். ஸோ இத அடிக்கடி புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 2ஆம் நிலை பெயர் சேவையகம். இந்த சேவையகம் படுவதில்லை. ஆனால் முதன்மை சேவையக கோப்புகளை நகலெடுக்கிறது. இது வினவல்களை பகிர்வதன் மூலம் முதன்மை சேவையகத்தின் பணிச்சுமையை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை நிலை பெயர் சேவையகம் மாதிரி அதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் 2ஆம் நிலை பெயர் சேவையகம். அதை வந்து புதுப்பிக்கணும். இந்த 2ஆம் நிலை வந்து புதுப்பிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ வினவல்கள் பகிர்வதன் மூலம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா? அதான் ஒரு வினவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ச் பண்ணக்குள்ள 2ஆம் நிலை பெயர் சேவையகம் இருக்கிறதால முதல்நிலை பெயர் சேவையகத்துக்கான சுமை வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்க. இதான் வந்து பெயர் சேவையகத்தின் பணி அமைப்பு. அதாவது பெயர் சேவையகம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான பிக்சர் குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹோஸ்ட். ஓகே. ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் தான் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ல வந்து இப்போ ஒரு களப்பெயரை சர்ச் பண்ணுறோம். ஓகே. சர்ச் பண்ணோனே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லோக்கல் டிஎன்எஸ் நேம் சர்வருக்கு தான் போகும். ஸோ இதில வந்து இதோட ஐபி அட்ரஸ் இருந்தது அப்படின்னா, டைரக்ட்டா இங்க குடுத்துரும். ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு குடுத்துரும். அப்ப இதில இல்ல அப்டின்னா என்ன பண்ணுது அப்டின்னா, அடுத்தது ரூட் டிஎன்எஸ் நேம் சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த களப்பெயருக்கான ஐபி முகவரி இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இதில இல்ல அப்டின்னா, அடுத்தது டாப் லெவல் நேம் சர்வருக்கு செக் பண்ணும். ஸோ அதுலயும் இல்ல அப்டின்னா, இந்த அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்ல செக் பண்ணும். ஓகே. இது மாரி ஒரு சர்வரா செக் பண்ணும். அதாவது நம்ம தேடக்கூடிய களப்பெயருக்கான ஐபி முகவரிய செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபைனலா எதுலேருந்து கிடைக்குதோ, அத வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹோஸ்ட்டுக்கு குடுக்குது. இது வந்து என்ன பண்ணும், வெப் சர்வருக்கு போயிட்டு, வெப் சர்வர்லேருந்து அதுக்கான வலைப்பக்கத்த நமக்கு குடுக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு யூஆர்எல் சர்ச் பண்ணுறோம்னா, அதுக்கான ஐபி முகவரி கிடைக்கணும். ஐபி முகவரி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வலைப்பக்கம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ இது வந்து ஐபி முகவரியே குடுக்கும். ஐபி முகவரி குடுத்ததுக்கப்புறம் இந்த வெப் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஐபி முகவரிக்கான வலைப்பக்கத்த வந்து ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு திரும்ப அனுப்பும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் இந்த பெயர் சேவையகம் ஒர்க் ஆகும். முழு பெயர்வெளியும் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த களப்பெயர்வெளி வந்து பல மண்டலங்களா பிரிச்சு வச்சிருப்பாங்க. மண்டலம் என்பது வந்து ஒரு சேவையகம் அணுகும் பரப்பை குறிக்கிறது தான் மண்டலம். மண்டலம் என்பது தொடர்ச்சியான பல களங்கள் மற்றும் துணை களங்களால் ஆனது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? டிஎன்எஸ் வந்து களங்கள துணை களங்களா பிரிக்கிறதுக்கு அனுமதிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த களங்கள், துணை களங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மண்டலத்தில் ஒரே ஒரு களம் மட்டும் இடம்பெற்றிருந்தால், அது அந்த களமும், மண்டலமும் ஒன்றையே குறிக்கும். அதாவது துணைக்களங்கள் இல்லாம ஒரு களம் மட்டும் மண்டலத்துல இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல களமும், மண்டலமும் வந்து ஒரே மீனிங் தான் குறிக்குது. ஒரு களத்திற்கு ஒரு சேவையகம் ஒதுக்கப்பட்டு, அந்த களம் மேலும் துணைக்களங்களாக பிரிக்கப்படாமல் இருந்தால், களமும், மண்டலமும் ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு களத்திற்கும், இல்ல ஒரு மண்டலத்துக்கும் வந்து ஒரு சேவையகம் கண்டிப்பா ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு களத்துல ஒதுக்கியிருக்காங்க. அதுல துணைக்களங்கள் இல்லாம இருந்தா, அந்த இடத்துல களமும், மண்டலமும் வந்து ஒன்றா தான் இருக்கும். இல்லையென்றால் மண்டலம் என்பது சேவையகம் அணுகக்கூடிய தொடர்ச்சியான பகுதிகளை குறிக்கும். அதாவது துணைக்களங்கள் இருந்தது அப்படின்னா, சேவையகம் அணுகக்கூடிய தொடர்ச்சியான பகுதிகளை குறிக்கிறதா இருக்கும். ஒவ்வொரு மண்டலமும் ஒரு சேவையகத்தை பெற்றுள்ளது. இந்த சேவையகம் மண்டல கோப்பு எனப்படும் தரவுத்தளத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஒரு சேவையகம் இருக்கும். அதாவது ஒரு களத்துக்கு ஒரு சேவையகம் இருக்கும் இல்லையா? அதே மாரி ஒரு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஒரு சேவையகம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மண்டல கோப்புங்கிற தரவுத்தளத்த பயன்படுத்துறாங்க. மண்டல கோப்பை பயன்படுத்தி டிஎன்எஸ் சேவையகம் அதன் மண்டலத்தில் உள்ள புரவல் கணினிகள் சார்ந்த வினவல்களுக்கு பதிலளிக்கிறது. புரவல் கணினிகள் அப்படின்றது ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஓகே. ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னா இப்போ நம்ம ஒரு லேப்டாப்லயோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர்லயோ சர்ச் பண்றோம் அப்படின்னா, அதுதான் புரவல் கணினிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த புரவல் கணினிகள் சார்ந்த வினவல்கள். இப்ப நம்ம ஒரு யூஆர்எல் சர்ச் பண்றோம்னா, அதான் வினவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வினவலுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த மண்டல கோப்ப பயன்படுத்தி டிஎன்எஸ் சேவையகம் வந்து குடுக்குது.
மண்டல கோப்புகள்ல 2 நகல்கள் இருக்கு. முதன்மை கோப்பு மற்றும் அடிமை கோப்பு. நெக்ஸ்ட் தீர்வி ரிசால்வர். வலையமைப்பில் உள்ள ஒரு கணினியானது களப்பெயரை ஐபி முகவரியாகவும் அல்லது ஐபி முகவரியை களப்பெயராகவும் அழைப்பினை பொறுத்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பணி தீர்வி மூலம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரௌசர்ல சர்ச் பண்றோம். களப்பெயராகவும் சர்ச் பண்ணலாம், ஐபி முகவரியாகவும் சர்ச் பண்ணலாம். ஓகே, களப்பெயரா சர்ச் பண்றோம்னா அந்த களப்பெயரை ஐபி முகவரியா மாற்றணும். ஐபி முகவரியா சர்ச் பண்றோம்னா ஐபி முகவரியை களப்பெயரா மாற்றணும். ஓகே, ஸோ இந்த பணியினை வந்து தீர்வி மூலமா செய்யறாங்க. தீர்வி சேவையகத்திடம் தகவல் வழங்குமாறு கேட்கிறது அல்லது பிற சேவையகங்களுக்கு கோரிக்கையை அனுப்புகிறது. ஸோ தீர்வி என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஒரு களப்பெயரை சர்ச் பண்ணுறோம், tnschools.gov.in ஒரு களப்பெயரை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து தீர்வி என்ன பண்ணுதுன்னா சேவையகத்துக்கு அனுப்புது. ஸோ இவங்க வந்து இந்த களப்பெயரை சர்ச் பண்ணுறாங்க, இது ஐபி முகவரியாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அனுப்பும். அந்த சேவையகத்தில் இல்லை அப்படின்னா பிற சேவையகங்களுக்கு அந்த கோரிக்கையை அனுப்புது. ஸோ ஒரு சேவையகத்திட்டையும் அது செக் பண்ணும். ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்த சேவையகத்தில் அந்த ஐபி முகவரியை சர்ச் பண்ணும். தீர்வியால் இந்த சேவையகத்தில் ஒரு தகவலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மற்றொரு சேவையகத்திற்கு கோரிக்கையை அனுப்புகிறது. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்ச் பண்ணுது, இப்போ ஐஎஸ்பியில் சர்ச் பண்ணுது, அதில் இல்லை அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த டாப் லெவல் டொமைன் சர்வரில் செக் பண்ணும். சேவையகத்திடமிருந்து தீர்வு கிடைத்தவுடன் அது பிழையானதால் அது சரியானதா என்பதை உறுதிப்படுத்தி பின் அதனை கோரிய கணிப்பொறியின் உலாவிற்கு வழங்குகிறது. ஓகே, ஸோ தீர்விக்கு கிடைச்சிருச்சு, அந்த ஐபி முகவரி கிடைச்சிருச்சுன்னா அதை செக் பண்ணும், அதை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதோட உலாவிக்கு அனுப்பும். உலாவி அப்படிங்கிறது ப்ரௌசர், அது வந்து கூகுள் குரோமாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்கு இல்லையா, நம்ம எந்த ப்ரௌசரில் சர்ச் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசருக்கு அது சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு களப்பெயர் முறைமை வேலை செய்யும் விதம். ஓகே, ஸோ ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த களப்பெயர் முறைமை எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயனர் உலாவியில் யூஆர்எல்லை தட்டச்சு செய்யும் பொழுது கணினியானது முதலில் தொடர்புடைய ஐபி முகவரியை கணிப்பொறியின் டிஎன்எஸ் இடைத்தேக்கத்தில் தேடுகிறது. ஓகே, இந்த இடத்துல பயனர்ன்றவங்க யார் தேடுறாங்களோ அவங்க தான் பயனர். ஓகே, ஸோ அவங்க வந்து யூஆர்எல்லை தட்டச்சு செய்கிறாங்க, டைப் பண்ணுறாங்க. அந்த யூஆர்எல் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு நெறிமுறை இருக்கும், அடுத்தது களப்பெயர் இருக்கும், நெக்ஸ்ட்டு கோப்புரை பெயர் இருக்கும், அடுத்து கோப்பு பெயர் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் யூஆர்எல். அந்த மாதிரி ஒரு யூஆர்எல்லை டைப் பண்ண உடனே கணினி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ஐபி முகவரியை கணிப்பொறியில் இருக்கக்கூடிய இடைத்தேக்கத்தில் தேடும். ஓகே, இடைத்தேக்கம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் கேட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் வந்து ஸ்பீடாக இருக்கிறது தான் இந்த கேட்சி. அதாவது நம்மளோட சிபியூலும் கேட்சி மெமரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கேட்சி மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வந்து கேட்சி மெமரி. ஸோ ஏதாவது நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு கேட்சி மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். இல்லை நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா கேட்சி மெமரியிலேருந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்நெட்லேயும் வந்து இந்த கேட்சி பயன்படுத்துகிறாங்க, இடைத்தேக்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த இடைத்தேக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ஐபி முகவரியே தேடுது. இடைத்தேக்கத்தில் ஐபி முகவரி கண்டுபிடிக்கப்பட்டால் அதை பற்றிய தகவல் அங்கிருந்து மீட்கப்படும். இல்லையெனில் கணினி தீர்வியிடம் டிஎன்எஸ் வினவலை தொடங்க வேண்டும். ஓகே, இடைத்தேக்கத்தில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, அந்த ஐபி முகவரி இருக்கான்னு செக் பண்ணுது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, தீர்விட்ட இந்த டிஎன்எஸ் வினவலை ஆரம்பிக்கும். இந்த தீர்வி இணைய வழங்குனரின் சேவையகத்தில் இடம்பெற்றிருக்கும். தீர்வி எதில் இருக்குது, ஐஎஸ்பியில் இருக்குது. ஐஎஸ்பி அப்படிங்கிறதா இணைய வழங்குனர், அதில் தான் இந்த தீர்வி இருக்கும். அந்த தீர்விக்கு அடுத்து ரெக்வஸ்ட்டாக கம்ப்யூட்டர் அனுப்புது. ஒவ்வொரு தீர்வியும் தனக்கென்ற ஒரு இடைத்தேக்கத்தை பெற்றிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த தீர்விட்டும் இடைத்தேக்கம் இருக்குது. அதில் ஐபி முகவரி போன்ற தகவல்கள் கண்டறியப்பட்டால் அந்த தகவல்கள் மீட்டெடுக்கப்படும். இல்லையெனில் வினவல் அடுத்த கள சேவையகத்திற்கு, அதாவது டிஎல்டிக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த தீர்வியிட்ட இருக்கக்கூடிய அந்த கேட்ச் இடைத்தேக்கம் இருக்குல்லையா, அந்த இடைத்தேக்கத்தில் செக் பண்ணுது ஐபி முகவரி. அதில் இருந்தது அப்படின்னா உடனே அதை கம்ப்யூட்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதில் இல்லை அப்படின்னா அடுத்த சேவையகத்துக்கு செக் பண்ணும். அடுத்த சேவையகம் என்ன இருக்குன்னா டிஎல்டி தான் இருக்கும், உயர்நிலை களம் இருக்கும். அந்த உயர்நிலை களத்துக்கு அனுப்புது. டிஎல்டி அந்த வினவலை பதிப்பாய்வு செய்து குறிப்பிட்ட களத்துடன் தொடர்புடைய பெயர் சேவையகங்களுக்கு வினவல்களை அனுப்புகிறது. ஓகேவா, டிஎல்டி வந்து அடுத்தது செக் பண்ணுது. ஸோ அதில் வந்து அந்த களத்துக்கான அந்த களப்பெயருக்கான ஐபி முகவரி இருந்தது அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுது. அதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த சேவையகத்துக்கு சென்ட் பண்ணும். அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐபி முகவரி கிடைக்கும் வரை அடுத்தடுத்த பெயர் சேவையகங்களுக்கு வினவல் அனுப்பப்படுகிறது. இறுதியில் ஐபி முகவரி கண்டறியப்பட்டு அதற்கான பதிவுகள் தீர்விக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பெயர் சேவையகத்துலையும் செக் பண்ணும். ஓகேவா, இப்போ google.comல சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஐபி முகவரி வந்து ஒரு சேவையகத்துலையும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த எந்த சேவையகத்துலேருந்து ஐபி முகவரி கிடைக்குதோ அது வந்து தீர்விக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ தீர்வி என்ன பண்ணுது அப்படின்னா அது கணினி உலாவிக்கு கொடுக்கும். ஓகே, இதில் கணினி உலாவின்றது தான் ப்ரௌசர்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ குரோமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா குரோம்க்கு வந்து அந்த ஐபி முகவரியை ரிட்டர்ன் பண்ணும். இப்பொழுது கண்டறியப்பட்ட ஐபி முகவரிக்கான வலைப்பக்கங்களை பயனரால் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த ஐபி முகவரி கிடச்சிருச்சு அப்படின்னா அது வெப் சர்வருக்கு போகும். அங்கேருந்து அந்த வலைப்பக்கத்தை வந்து
பயனர் கணிப்பொறிக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம google.com சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவ்ளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு நமக்கு அந்த கூகுள் பேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.